ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். உலகம் ஃபுல்லாக கரோனா இவ்வளோ பேரை பாதிச்சிருச்சு. கரோனா வைரஸ்னால் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, இவ்வளோ 1000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவ்வளோ லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சொல்லி எந்த நியூஸும் சொல்லி நான் உங்களை பயமுறுத்த போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ நமக்கு தேவையானது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறது நமக்கு இப்போ முக்கியம் கிடையாது. நமக்கு ரொம்ப முக்கியம், இப்போ நமக்கு ரொம்ப தேவையான விஷயம் வந்து பாசிட்டிவிட்டி. கரோனாவுக்கு வேணால் இன்னும் மருந்து கண்டுபிடிக்காமல் இருக்கலாங்க, பட் எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவிட்டி வந்து இப்போது நம்ம உலகத்துக்கு தேவையான ஒரு மெடிசன். இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டுட்டாங்க, இவ்வளோ லட்சம் பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்களே தவிர நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம சேஃபாக இருக்கோம், நம்ம சீக்கிரமாக இருந்து வெளில வந்துடும்னு யாருமே சொல்கிறது கிடையாது. எல்லோரும் ரொம்ப பயப்படுறோம். அந்த நோயோட அந்த நோய்க்கான பயம் அங்கே அதிகமாக இருக்குது. இந்த டைமில் நமக்கு பாசிட்டிவாக இருக்க வேண்டியது, மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கரோனா பற்றி நம்ம பயப்படக்கூடாது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுறதுனால என்ன ஆக போகுது? நம்ம பயப்படுறதுனால நம்ம கரோனா வரப்போகுதா, இல்லை பயப்படாமல் இருக்கிறனால நம்ம கரோனா வராமல் இருக்க போகுதா? பயத்துக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. ஒரு விஷயத்தை நினச்சி சாதாரணமாக லைட்டாக பயப்படுறது வேறு, அந்த விஷயத்தை நினச்சி பயந்துகிட்டே இருக்கிறது வேறு. அதுவே ஒரு தனி பிரச்சனையாக மாறிடும். பயம் வந்து நம்ம மைண்டில் இருக்க ஒரு விஷயம், நம்ம மைண்டுக்குள்ளே மட்டுமே இருக்க ஒரு விஷயம் தான். அது உண்மை கிடையாது, அதுக்கு எந்த உருவம் கூட கிடையாது. ஸோ பாசிட்டிவாக இருக்கும் இந்த மாதிரி டைமில். பயம் வர்றது காமன், அதை ஏற்றுப்போம், பட் ரொம்ப பயப்பட வேணாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்போம், பாசிட்டிவாக இருப்போம். அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து மென்டல் ஸ்ட்ரென்த். ஒரு மனுஷனுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கும், மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கும், உடல் வலிமை, மன வலிமை. என்ன கேட்டிங்கன்னா ஒரு மனுஷனுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப 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 முக்கியம் லைஃப்பில் எப்போவுமே. இந்த மாதிரி டைமில் நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் எந்த நியூஸ் சேனல் பார்த்தாலும் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, எந்த வாட்ஸ்அப் ஸ்டோரி, எந்த சோஷியல் மீடியா போனாலும் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கரோனா பற்றி மட்டுமே நெகட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம மென்டலாக ஈஸியாக வீக் ஆகிடுவோம், ஆங்ஷியஸ் ஆகிடுவோம். ஸோ இதோட மென்டல் ஆஸ்பெக்டை நம்ம டீல் பண்ணணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மென்டலாக நம்ம ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். ஸோ எப்படி மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீஅஃபர்மேஷன் நமக்கு நம்மளே கொடுத்துட்ருக்கலாம். எப்போல்லாம் நமக்கு ஒரு பயம் வருதோ, நமக்கு இப்படி ஆகிடுமோ, நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது இப்படி ஆகிடுமோ, நம்ம ஊரில் நம்ம நாட்டுக்கு இப்படி ஆகிடுமோ, எப்போல்லாம் ஒரு பயம் வருதோ ஒரு ரீஅஃபர்மேஷன் கொடுக்கலாம். இல்லை நான் வந்து ப்ராப்பராக ஹைஜீன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா கை கழுவிட்டு தான் சாப்பிட்றேன், என் கண்ணு மூக்கு வாய் நான் தொட மாட்டேன், எப்போ வெளில போயிட்டு வந்தாலும் நான் கால் கழுவுவேன், இல்லை நான் வெளிலே போகாமல் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஅஃபர்மேஷன் நமக்கு நாமே கொடுக்கணும். எப்போல்லாம் பயம் வருதோ, எப்போல்லாம் வீக்காக ஃபீல் பண்ணுறோமோ, நமக்கு எப்படி ஆகும், நம்ம தான் இவ்வளோ சேஃபாக இருக்கமே, நம்ம தான் இவ்வளோ ஹைஜீன் ப்ராக்டிஸ் பண்ணுறோமே, நமக்கு இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஅஃபர்மேஷன் உங்களை நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்டிங்கனாலே ஆப்வியஸாக அந்த மொமெண்ட்டில் அந்த ஃபியர் போகும் அண்ட் உங்கள் மைண்டும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ரீஅஃபர்மேஷன் அண்ட் உங்களுக்கு நீங்களே கொடுக்குற பாசிட்டிவிட்டி, உங்களோட ஒவ்வொரு தாட்டுக்கும் உங்கள் பாடியில் வந்து ஒரு இம்பேக்ட் இருக்கும். நீங்கள் பாசிட்டிவாக யோசிச்சிங்கன்னா பாசிட்டிவாக உங்கள் பாடி ரியாக்ட் பண்ணும், நெகட்டிவாக யோசிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பயங்களும் கொடுக்கும். ஸோ பாசிட்டிவ் தாட்ஸை விதைங்க, கண்டிப்பாக உங்களால் பாசிட்டிவாக இருக்க முடியும் அண்ட் மென்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அண்ட் நான் இது வரைக்கும் 2 பாயிண்ட்ஸ் சொன்னேன், பயப்பட வேணாம் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த். பட் அந்த ரெண்டுமே வந்து ஒரு ஓவர் நைட்டில் கிடைக்கிற விஷயம் கிடையாது. மென்டல் ஸ்ட்ரென்த்லாம் பல மாதம் ஆகும் டெவலப் பண்ண. ஃபியரும் வந்து ஓவர் நைட்டில் ரொம்ப போயிடாது, மேபி மொமெண்ட்ரியாக போகலாம், அந்த ஒரு நிமிஷம் போகலாமே தவிர மறுபடியும் நேச்சுரலாக ஈஸியாக வந்துடும். அண்ட் அதான் ஹியூமன் பிரெயினோட ஸ்ட்ரக்சர் கூட. ஸோ இது எல்லாத்தையும் விட இன்னொரு செமையான டெக்னிக் இருக்குது, ட்ரிக்கிங் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மைண்டை நம்மளே ஏமாற்றணும். நாள் ஃபுல்லாக உட்காந்து கரோனா பற்றி நியூஸ் பார்த்துட்டு இருந்து நாள் ஃபுல்லாக அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தால் யாராக இருந்தாலும் உலகத்திலே ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு பயம் வரும், அவனுக்கும் பதட்டம் வரும். ஐயோ நமக்கு இப்படி ஆகிடுமோ, நம்ம ஃபேமிலியில் இருக்க இப்படி ஆகிடுமோங்கிற பதட்டம் வரும். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, நியூஸ் இன்டேக்கை கம்மி பண்ணிக்கோங்க. நாள் ஃபுல்லாக நியூஸ் பார்க்காதீங்க, அதை பற்றியே வாட்ஸ்அப் பார்த்துட்டே இருக்காதீங்க. ஒரு 1 or 2 days சோஷியல் மீடியாவிலேருந்து கட் ஆஃப் ஆகுங்க. நான்லாம் வந்து ஒரு பாயிண்டில் எனக்கு ரொம்ப ஆங்ஷியஸ் ஆனப்போ ஒரு 2 நாள் கிட்ட நான் நியூஸை சுத்தமாக பார்க்கல, சோஷியல் மீடியாவே சுத்தமாக போகல. அண்ட் அந்த 2 நாள் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வேறு ஒரு ஜோன், வேறு ஒரு வேர்ல்டில் இருந்த மாதிரி, வேறு ஒரு உலகத்தில் இருந்த மாதிரி இருந்தேன். சும்மா மூவிஸ் மட்டும் பார்த்துட்டு சாங்ஸ் கேட்டுட்டு. ஸோ 2 நாள் வேறு ஒரு ஜோனில் இருந்துட்டு நான் மறுபடியும் இந்த ஜோனுக்கு வரும்போது ஐ ஃபெல்ட் பெட்டர், எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் கரோனா இல்லாமல் போட உலகத்தில் கரோனா நிறைய பேர் பாதிச்சது தான், பட் அது வந்து என் மைண்டுக்கு நான் ஃபீட் பண்ணலை, என் மைண்டுக்கு அதை நான் தெரியப்படுத்தலை. 2 நாள் எனக்கு பெட்டராக ஃபீல் ஆச்சு. ஸோ இதையும் நம்ம எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க வேணாம், அதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க வேணாம், கொஞ்சம் வேறு ஒரு ஜோன்லேயும் போய் வாழுவோம். ஸோ எப்போ நமக்கு அந்த ஃபியர் கம்மியாகுதோ ஆப்வியஸாக நம்ம மென்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருப்போம் அண்ட் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் இருப்போம். இல்லை இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே நம்மளை பற்றி, நம்ம ஃபேமிலி, நம்ம வீடு அப்படின்னு இருந்தோம். பட் நம்மளை பற்றி மட்டும் யோசிக்கிறது வாழ்க்கை இல்லையே, எல்லாரை பற்றியும் யோசிக்கணும். நம்ம நாடு, நம்ம சுற்றி இருக்கவங்க, நம்மளோட அண்ணா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரை பற்றியும் யோசிக்கணும். ஸோ நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுற ஒரு விஷயம், பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதுக்கான அவேர்னஸ் நிறையா இருக்குது, பயங்கள் நிறையா இருக்குது, பட் பாசிட்டிவிட்டிங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அவேர்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி பாசிட்டிவிட்டியும் இம்பார்ட்டன்ட். ஒரு 2-3 நாள் உங்களுக்கு ஃபீவர் வந்துடும் பயந்துட்டு இருந்தீங்கன்னா ஆப்வியஸாக அந்த பயத்தில் கூட ஃபீவர் வரலாம், அந்த பயத்தில் கூட சாதாரண சளி வந்தால் கூட நம்ம பயந்துடலாம். அண்ட் அந்த பயம் வந்து உங்களுக்கு இன்னும் நிறையா பிரச்சனைகள் உண்டாக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவிட்டி கொடுங்க.
உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது க்ளோஸாக இருக்கவங்க கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக ஒரு பாசிட்டிவிட்டி கொடுங்க. அப்போலாம் ஒன்றும் ஆகாது, ஏன் தேவையில்லாமல் பயப்படுறீங்க, நீங்கள் தான் நல்லா கை தள்ளிட்டு தானே சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுங்க. பாசிட்டிவாக நம்புங்க, பாசிட்டிவான வேர்ட்ஸ் கொடுங்க. ஆமாம், இது ஒரு டஃப்பான ஃபேஸ் தான், இது ஒரு பயங்கரமான டிசீஸ் தான், பட் நம்ம இதுலேருந்து சீக்கிரமாக வெளில வருவோம். ஒரு 2 வாரம் 3 வாரம் மட்டும் பல்ல கடிச்சிட்டு வீட்டில் இருங்க. ஒரு 2-3 வாரம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு 2-3 வாரம் நல்லா ஹைஜீன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் நம்ம வெளில வந்துடுவோம். நம்ம நிறையா ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். வேறு நாட்டில் நினச்சி நம்ம பயப்பட வேணாம். நாம் டிஃப்ரெண்ட், அவங்க டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பாசிட்டிவாக யோசிங்க. உங்களை சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பாசிட்டிவிட்டி கொடுக்கணும். டாக்டர்ஸ், ஹெல்த் ஒர்க்கர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட உயிரை பணைய வச்சு ஃபிசிக்கலாக எவ்வளவோ எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு எஃபர்ட் வீட்டிலேருந்தே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பாசிட்டிவிட்டி கொடுக்குறது, பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது. எல்லோரும் நெகட்டிவாக ஸ்டேட்டஸ் போட்டாங்க, இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க ஸ்டேட்டஸ் போட்டால் நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் அதுக்கு பாசிட்டிவாக போடுங்க. இன்றைக்கி இவ்வளோ பேர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க, இன்றைக்கி இவ்வளோ பேர் குணம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 9 நெகட்டிவான ஸ்டேட்டஸ்க்கு உங்களோட ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்டஸ் நல்லிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். இது கொரோனா வர்சஸ் ஹியூமனிட்டி மாதிரி நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் இதுக்கு எதிராக போராடணும். எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு நம்புவோம். கண்டிப்பாக நான், நீங்கள், நம்ம எல்லோரும், நம்ம நாடு, நம்ம உலகம் இதுலேருந்து சீக்கிரமாக வெளில வரும். ஒரு 1 or 2 months இது கொஞ்சம் டைம் கொடுப்போம். எவ்ரிதிங் வில் பி ஓகே சூன். இதுவும் கடந்து செல்லும், எல்லாமே சீக்கிரமாக சரியாகிடும். அண்ட் வாழ்க்கை ரொம்ப 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 அழகானது. இந்த பாட்காஸ்ட்டை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு பாசிட்டிவிட்டி கொடுங்க. ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. என்னவாக இருந்தாலும் சரி ஃபேஸ் பண்ணிக்கலாம், நம்மளால் முடியும். ஓகேவா? இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நீங்கள் இது வரைக்கும் இதயத்தின் குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் வீடியோ போட்ட அடுத்த செகண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. நன்றிகள் 1000.